உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எதற்கு அஞ்சாத துணிவு பெற்றவர்கள். எதையும் பார்ப்போம்டா அப்படின்றது துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை என்றைக்குமே நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்கு இப்போ இந்த அஷ்டம சனியாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. சனியெல்லாம் உங்களுக்கு கீழே தாங்க. சூரியன் தான் டாப், அவன் தான் கிங்கு, நீங்கள் தான் கிங்கு. சனி வேலையாள். நீங்கள் உங்கள் வேலையாளை பார்த்து நீங்கள் பயப்படுறது எப்படிப்பட்ட ஒரு விஷயமோ அது மாதிரி தான் சிம்மராசிக்காரர்கள் சனியை பார்த்து பயப்படுறது. அதனால் பயப்படாதீங்க. சனி வேலையாளாக இருந்தாலும் அவர் தான், நீதிமானும் கூட அவர் தான், கர்மகாரன் அவர் தான். அதனால் நியாயத்தின் பக்கமாக எப்போயுமே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் எதுக்கு சனியை பார்த்து பயப்படணும்? அந்த சனியே உங்களுக்கு நல்லது தான் செய்வார். ஏன்னா நீங்கள் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லி இந்த மாத கிரக நிலைக்குள்ளே வர்றேன். அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அப்படின்றது லாபங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் போய் அமர்ந்துட்டார். மேச ராசி, அது உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது மேச ராசி. அந்த மேச ராசியில் உங்களுடைய தொழில் ஸ்தானமான ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் போய் அமர்றாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், தொழில்காரகன் பாகியஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. தொழில் சார்ந்த பாகியங்கள் அதிர்ஷ்டங்களை அடைய போகிறீங்க அர்த்தம். நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீங்கள் இந்த பெரிய ப்ராஜெக்ட்டு அந்த கம்பெனி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நிச்சயமாக வேறு யாருக்கும் போக வேண்டியதாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்காக இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட அவங்க உங்கள் இடத்துல நிற்கிற அளவுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் தொழில் சார்ந்து நடக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பான பாகியஸ்தானம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பாகியஸ்தானங்கள் அதிர்ஷ்டங்கள். அங்கே ஒரு சுபகிரகம் சுக்கிரன் உட்கார்றாரு அப்படின்னா தொழில்காரகன் அவர்னால சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுபகிரகம் 9ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனோ, வளர்பிறை சந்திரனோ, வியாழனோ, சுக்கிரனோ, தனிச்ச புதனோ இருந்தாங்க அப்படின்னா அது இயற்கையாகவே ஒரு தெய்வ பலத்தை கொடுத்துரும். அன்னையின் ஆதிசக்தி, அன்னையினோட அருளை கொடுக்கும். அந்த வகையில் சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. பண தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது. ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு கணக்கு போட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் தாராளமாக எப்பயும் போல பழைய மாதிரி என்ன செலவாலும் பரவாயில்லடா, அந்த ரோடு என்ன வேலை, அந்த ஊர் என்ன வேலை, கேளு வாங்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை அவங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல கொடுக்க போகிறாரு. சரி, சுக்கிரன் ஒரு பக்கம் நல்லது செஞ்சிட்ருக்காரு. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய வியாழன் என்ன பண்ண போகிறார்? வியாழனோட நிலை என்ன? வியாழன் பார்த்திங்கன்னா தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். யார்? யோகஸ்தானத்துக்குரிய முழு சுபகிரகமான வியாழன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வைகள் முக்கியமான இடங்களில் கிடைக்கிது. அதாவது குரு தான் இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு மிகப்பெரிய வலுவை கொடுப்பாரு. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், உங்கள் ஆசை, விருப்பம், விடாமுயற்சி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு கிடைக்கிது. ஸோ சிற்றூர் பயணங்கள் இதெல்லாம் 3ஆம் இடம் தான். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால அந்த உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எதுவாயினும் அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றத சொல்லலாம். அதுபோக அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானம், புத்திரஸ்தானம், மனோஸ்தானத்துக்கு கிடைக்கிது. ஸோ அதாவது அந்த மனோஸ்தானம் சொல்கிறது, யோகஸ்தானம் சொல்கிறது குருவுடைய வீடு தான். அவருடைய சொந்த வீட்டுக்கே குருவுடைய எதிர்பார்வை கிடச்சிட்ருக்குன்றது பார்த்திங்கன்னா உங்கள் எண்ணங்களில் எந்த ஒரு குறையும் இல்லை, பிழையும் இல்லை. எண்ணங்களில் பிரச்சனை இருந்தால் தான், நோக்கம் தவறாக இருந்தால் தான் நம்ம செயல்கள் தவறாகும். உங்கள் எண்ணமும் நோக்கமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அங்கே ஜெயிக்க போகிறீங்க. அதனால் உங்கள் நோக்கம் சரியாக இருக்கிறதுனால சுபர்களான குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்கன்றதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். சொன்ன மாதிரி அஷ்டம சனியை நம்ம அவ்வளோ லேசாக எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்க வேண்டியது இல்லை தான். நான் காரணத்தையும் சொல்கிறேன். சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டம சனி வீண் பழி, வம்பு, வழக்குகள், சண்டை சச்சரவுகள்லாம் கொடுக்க தான் செய்வார்.
இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது பண்ண அந்த மாதிரியான அவ பெயரை உங்களுக்கு கொண்டு வர மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் கேது இருக்கார். கேது வந்து ஞானக்காரகன். நம்ம சித்தநாதர்கள் வந்து நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களில் கேதுவை வந்து சுபகிரகமாக தான் சொல்கிறாங்க. ஸோ சுபகிரகமாக இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை பற்றின பக்குவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த கேது லக்னத்தில் ராசியில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, படபடன்னு எதையாவது செய்ய வைக்க, ஒரு முன்கோவத்தில் நம்ம கோவப்பட்டு உறவுகளை பகையாக்கிக்கிறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ வந்து உங்கள் லக்னத்துக்கு ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா, சிம்ம ராசியிலேயே வந்து கேது இருக்கிறதுனால ஒரு ஞானக்காரகன் இல்லையா கேது. அதனால் வந்து எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற இடம், பொருள், ஏவல் தெரிஞ்சு நடந்துக்கக்கூடிய பண்புகளை உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ கேது இருக்கிறதுனால ஒரு நல்லது இருக்கா அப்படின்னா, இதை விட இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதுபோல் வீட்லேயுமே நல்ல மதிப்பு, நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பயுமே பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் நன்மதிப்பு இருக்க தான் செய்யும். பெரிய என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க அப்படின்ற இடத்துல தான் சிம்மராசிக்காரர்கள் தன்னோட கௌரவத்தை காப்பாற்றிட்டு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அது இன்னும் மேம்படும். அதனால் வந்து 8ஆம் இடத்துல இருக்க அந்த அஷ்டம சனியை பார்த்து சிம்மராசிக்காரர்கள் துளி கூட பயப்படாதீங்க. கண்டுக்கவே கண்டாதீங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவர் அங்கே இருந்தாலும் கூட அவர் இருக்கிற வீடு வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியநாதனான குருவுடைய இன்னொரு வீடான மீன ராசி தான். ஸோ குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அட்டம சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. தைரியமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே வந்து குரு வந்து சனிக்கு கேந்திரத்தில் தான் இருக்கார். அதுக்கு மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஏப்ரல் மாதம், அதுக்கடுத்து மே 26ஆம் தேதி குருவுடைய பார்வையே சனிக்கு கிடச்சிரும். அஷ்டம சனிக்கு கிடச்சிரும். அதனால் அஷ்டம சனி நம்மளுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எந்த சிம்ம ராசிக்காரர்களுக்காக இருந்தாலும் தயவுசெய்து அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அப்படியும் மீறி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதில் உங்கள் சுயஜாதத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ இந்த உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் ஒரு 3 கிரக சேர்க்கைகள் இருக்குது. கிரக யுத்தம்னே சொல்லலாம். ஒரு ராசியில் 2 கிரகங்களுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 2 கிரகங்கள் சேர்ந்தாலே கிரக யுத்தம் தான். ஸோ இங்கே 3 கிரகங்கள் இருக்குது. யார் யாருன்னா உங்கள் ராசிநாதனே போய் அங்கே உட்காந்துட்டார். சூரியன் வந்து சனியோடு சேர்ந்துட்டார். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே சேர்ந்துருவார். ஏற்கனவே செவ்வாய் அங்கே இருக்குது. செவ்வாய், சனி, சூரியன் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்கள். நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதாவது இந்த பகை கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஊர் மாற்றம், இடமாற்றம், உங்கள் எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள்லாம் கொடுக்கும். நீங்கள் ஒன்று செஞ்சு போயிட்டே இருப்பீங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். விட்டுட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னடா இவ்வளோ நாள் நம்ம அதை ஒரு விஷயத்தை இலக்கு நிர்ணயிச்சிருந்தோம், அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம், செய்ய முடியாமல் நம்ம வேறு பக்கம் டைவெர்ட் ஆகிட்டோமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் டைவெர்ட் ஆனது தான் நல்லது. இறைவன் வந்து உங்களை சரியான பாதையில் தான் கொண்டு போயிட்டுருக்காரு. நம்ம விருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் உங்களுடைய இறைவனோட விருப்பம் அதை விட சரியாக இருக்குன்றதுனால அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கோங்க. தொழில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. வேலையிலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த வந்ததை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. புது நிறுவனத்துக்கு வந்த பின்னாடி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் நடக்க போகுது, நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சிவனை எந்த ரூபத்தினாலும், எந்த நிலையிலனாலும், எந்த கோவில்னாலும் நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலே போயிட்டு நெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன சங்கடங்களும் தீரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிச்சயமாக ஏப்ரல் மாதம் சிறந்த ராஜயோக காலம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதை எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும்
அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றலாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.